திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நிலவுலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று மகிழ்வன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச்சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சுவையுள்ள அருங்கனி, கனி என்றால் பழம், பழம் என்றால் உங்களுக்கு இனிக்கும், நல்ல இல்லையா? அது இங்கே சிவப்பழம், நமச்சிவாய என்னும் பழம். அந்த நமச்சிவாய என்னும் பழத்தை எனக்கு சொல்லி, நீ காலையிலே அப்படி எழுந்ததுமே நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய சொல்லிட்டே எழுந்துருங்க. எல்லாம் நலம்பல தரக்கூடியது நமச்சிவாயம். நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகிற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு காலை நேரத்திலே அகமகிழ வேண்டும். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயத்தை சொல்லுங்கள், அருமையாக பெருமையாக வாழ்வீர்கள். இது எந்த விதமான ஐயப்பாடே கிடையாது. அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 7ஆம் திருமுறையிலிருந்து இதுவரை 6 திருமுறை வரையில் திருப்பயணியிலே பார்த்துட்டோம். இந்த 7ஆம் திருமுறையில் இன்னைக்கு திருப்பயணியிலே என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். 7ஆம் திருமுறை தம்பிரான் தோழரால் இயற்ற பெற்றது. பதிகம் 36, பாடல் 4. செந்தமிழ் திறம் வல்லீரோ, பாருங்க கேட்குறாங்க. செந்தமிழ் திறம் வல்லீரோ, செங்கன் அரவம் முன் கையில் ஆடவே வந்து நிற்கும் இது என்கொலோ, பலிமாற்ற மாட்டோடு ஆடகிலோ, பைந்தன் மாமலர் உந்து சோலைகள் கந்தனார் பைநீலிகள் அந்திவானமும் மூலியோ சொல்லும், அந்திவானமும் மேனியே சொல்லும் ஆரணி விடங்கரே. விடங்கர் என்ன சொல்றார்? இவர் வந்து பசியே மிக தன்மையை குளிர்ச்சி பொருந்திய சிறந்த பூக்களை உதிர்க்கின்ற சோலைகள், நறுமணம் வீசுகின்ற திருப்பயணியிலே எழுந்தருளியுள்ள பெருமானே, காற்றிலே வாழுகின்ற அழகரை, நீர் மகளிர் மனத்தை கவர்வதற்கு என்னென்ன பண்ணுறீங்க? என்ன வேலையெல்லாம் ஜாலக் மாலக் வேலையெல்லாம் செய்கிறாரு. இயல், இசை, நாடகம், முத்தமிழும் வல்லீரோ. ஆஹா, 3 தமிழிலும் வல்லவர்களோ. மகளிருடைய மனத்தை கவர்வதற்கு சிலர் மகளிரிடத்தில் பேசினாலே போதும், சில மகளிரிடத்தில் பேசி இதில் ஆடி அந்த வகையிலே 3 திறமும் உள்ளவரோ, மேனியும் அந்திவாழையும் என்பதோ நிறத்து அந்திவானம், அந்திவானத்தை போல் இருக்கிறதோ
சொல்லீர் அவை நிற்க உமது முன்கையிலே பாம்பு நின்று படமெடுத்து ஆடும்படி வந்து நிற்பது ஏன்? கையில் இதுக்கு முன்னாடி படத்தை எடுத்துக்கிட்டு ஆடிட்டு இருக்கீங்க. நாங்கள் கொண்டு வந்த பிச்சையை இடாது போக மாட்டோம். அதனால் நாங்கள் அதுக்காக நீ அப்போ பாம்பை காட்டிகிட்டு இருந்தீங்கன்னாக்கா நாங்கள் பிச்சை போடாமல் போக மாட்டோம். பிச்சை இடாமல் போக மாட்டோம். போக மாட்டேமும் இடமாட்டேமும் ஆகிறோம். ஒருதா இல்லையா? திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் சுந்தரர் கூறியவாறு நாங்கள் பிச்சையை இட மாட்டோம் இருக்காங்க. நீங்கள் முன்கையால் பாம்பை பிடிச்சி ஆட்டினாலும் சரி என்று சொல்லுகின்ற மிக அருமையான ஒரு கற்பனையாக முன்கையிலே பாம்பினை கங்கணமாக அணிதலை கண்டு அஞ்சுகின்ற ஒரு பெண் கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த படம். அதெல்லாம் அஞ்சினவள் கூறியார். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்பைஞேரி செல்வம் திருக்கரங்கள் கொண்டு கரங்குவிவார் உண்மைகளும் கோன்கடல்கள் ஒல்கை சரங்குவிவார் ஓங்கிக்கும் சீர ஓன்கடல் ஒல்கை என்று சொன்னபடி பெருமானுடைய கரத்தினை நன்றாக பற்றி அவனுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காய்கடக திரளே போற்றி, கைலை மலையாரே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.